ஹாய், இது ஜிடி 650. இப்போ இந்த வண்டியோட கிளச்சில் இல்லை விஷயம். இது பார்த்தீங்களா, இது ஆர்சிபின்னு சொல்லுவாங்க, ஹைட்ராலிக் கிளச். கிட்டத்தட்ட டிஸ்க் மாதிரியே தான் இது வேலை செய்யும். லைட்டாக லோடு கொடுத்தா போதும். எவ்வளோ லோடான கிளச்சாக இருந்தாலும் நமக்கு கைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ இதில் பாருங்களேன், இப்போ டிஸ்க்குன்னா டிஸ்கோட எம்சி கிட்ட இருக்குல்ல, சேம் இதே கான்செப்ட் தான் இதுவும். இந்த ஹைட்ராலிக்கும் இப்படி தான் பண்ணுறாங்க. என்னென்னா டிஸ்க் அடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு பிஸ்டன் வெளியில் போகும். அதாவது ஆயில் ப்ரெஷர் ஓவர் ஆகி பிஸ்டனை வெளியில் தள்ளும். அப்போது டிஸ்க்கு பேட் அப்ளை ஆகி டிஸ்க் பிடிக்கும். இதுதான் கான்செப்ட். ஆனால் இதுவே ஹைட்ராலிக் கிளச் எப்படி இழுக்கிற டைப் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ரொம்ப சிம்பிளான கான்செப்டில் பண்ணிட்டாங்க. அதாவது இங்கே தான் ஆயில், அங்கே ஆயில் பம்ப் ப்ரெஸ் பண்ணோன்னே, அதாவது எம்சி கிட்டில் ப்ரெஸ் பண்ணோன்னே இங்கேருந்து தான் ஆயில் வெளியில் வரும். வெளியில் வந்து தான் பிஸ்டனுக்கு ப்ரெஷர் கொடுக்கும். அது இந்த இடத்துல வச்சோன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற பிஸ்டனை தள்ளும். புரியுதுங்களா? இதே மாற்றி ஆப்போசிட்டாக இங்கே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிஸ்டன் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஆயில் ஃபில் ஆகும்போது இது உள்ளே போகும். அப்போது இது என்ன ஆகும், கிளச்சை இழுக்கும். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க பாருங்கள். இது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு எப்போ ஹைட்ராலிக் கிளச்சில் இழுக்கிற மாதிரிலாம் வேலை செய்யுதுன்னு சொன்னால் யோசிச்சாங்கன்னா அதுக்காக இந்த வீடியோ. ரொம்ப ஈஸியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போது டிஸ்க் பிஸ்டன் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம இந்த இடத்துல கொடுத்து ஆயில் கொடுக்கும்போது என்னாகும், பிஸ்டன் இந்த பக்கம் வெளியில் தள்ளும். ஸோ பிஸ்டன் டிஸ்க் மாதிரி வேலை செய்யும். அதாவது அமுத்துனா வெளியில் வரும், அந்த கான்செப்ட்டு. இதுவே மாற்றி இன்னர் சைடு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்டன் உள்ளே இருக்குது. ஸோ இங்கே ஆயில் ப்ரெஷர் லோட் ஆகும்போது பிஸ்டன் உள்ளே போகும், இழுக்கும். அப்போது ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்காங்க பாருங்கள். இது தெரியாதவங்களுக்கு இதை பற்றி எப்படா யோசனையாக இருக்கும், எப்படி அது இழுக்கிற டைப்பில் வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. தெரிஞ்சவங்க மேதாவியாக இருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட்டில் வராதிங்க. தெரியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஏன்னா நான் முந்தானத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த டயோடை பற்றி. அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கேன், நாங்களாம் 15 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருக்கோம், எப்போவாது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களேன்னு. நாங்களும் அசாடெல்லாம் இல்லாத காலத்தில் 4வே பண்ணும்போது அதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ மாட்டும் போது ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இது தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்களேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வீடியோ. ஒவ்வொன்றையும் பழகிறத நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பழகிருந்தீங்கன்னா எங்களை மாதிரி 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சொல்கிறவனும் விமர்சனம் பண்ணாதீங்க. ஓகே, இது மட்டும் மெக்கானிக்ஸ். பாய்.